வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் திரு மோகன்தாஸ் அவர்களை இந்த வெற்றியின் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நம்முடைய புதுச்சேரியில் மீண்டும் வர வேண்டும். நம்முடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தது. ஒரு முழுமையான 5 ஆண்டு ஆட்சி கடந்த 2016, 2021 இதற்குள்ளான திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அந்த ஆட்சியில புதுச்சேரி மக்களுக்கான திட்டங்களை ஒன்றை கூட அவர்களால் சரியாக செய்ய முடியவில்லை. புதிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வர முடியவில்லை. நம்முடைய புதுச்சேரியுடைய வளர்ச்சி தடைபட்டது. அதனால் ஒரு 20 ஆண்டுகள் நம்முடைய புதுச்சேரியோட வளர்ச்சியும் பின்னோக்கி போய்விட்டது. நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு 2023 தேர்தல் வெற்றி பெற்று பொறுப்பேற்ற பிறகு பல திட்டங்களை நாம் செயல்படுத்தி சக்தி சின்னத்திற்கு வாக்களித்து நம்முடைய அன்பிற்கும் அன்பிற்கும் பாசத்திற்குரிய
மாதம் கொடுக்குறோம். அப்ப இலவச அரிசி, கோதுமை, உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வயது முதிர்ந்தவர்களுக்கு, முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு போதுமான இருக்குமா இருக்காதா? நம்மளோட குடும்ப தலைவிக்கு எந்த உதவி பெறாத குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு அறிவிச்சோம். 1000 ரூபாய் கொடுத்தோம். 73,000 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதையே உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டாங்க. மற்றவங்களாம் கொடுத்து எங்களுக்கு மட்டும் உயர்த்தி அப்படின்னாங்க. அவர்களுக்கு 2500 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்பட்டது. இந்த மாதம் 5000 ரூபாய் போட்டு நம்முடைய ஆட்சி நல்ல ஆட்சியா இல்லையா? சொன்னது செய்கின்ற ஒரு நம்முடைய மாணவர்களுக்கு லேப்டாப் என்று ஒரு கனவா இருக்கு. அகில இந்திய வேட்பாளர் நம்முடைய அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் நம்முடைய வேட்பாளர் முன்னேற்றிக் கொண்டிருப்பவர் பல சமுதாய பணிகளை செய்து கொண்டிருப்பவர் மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருப்பவர். அவரை வேட்பாளர் மறுபடியும் அகில இந்திய அரசாங்கம் வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் வெற்றி செய்ய வேண்டும். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அனைத்தும் அகில இந்திய நாங்கள் பேரியக்கத்தை மேலும் வலுப்படுத்தி வருவதை எண்ணும் பொழுது உங்களுக்கு என்னுடைய மனம் 2011 புதிதாக கட்சி தொடங்கிய போது இதே ஒன்று அதனுடைய அடிப்படையில் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கும் புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்கும் ஏழை எளிய மாணவருடைய கல்விக்கும் அடிப்படை வசதி செய்து கொடுப்பதிலும் மிகுந்த அக்கறை கொண்டு புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த மாநிலம், சிறப்பான மாநிலம்,
என்று மத்திய அரசு பாராட்டுகின்ற அளவிற்கு நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்று பல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகின்றோம். நம்முடைய ஆட்சியில் நலத்திட்ட உதவிகள் முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டு இந்தியாவிலேயே நலத்திட்ட உதவிகளை வழங்குவதில் ஒரு முதன்மையான மாநிலம் என்ற பெயரை நம்முடைய மாநிலம் பெற்றிருக்கின்றது. மருத்துவ வசதி செய்து கொடுத்ததில் நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்றம் சொல்லுவாங்க, சுற்றி பார்த்து அறிக்கை தயாரித்து கொடுப்பாங்க மத்திய அரசுக்கு. அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சுகாதாரத்துறை மூலமாக நீங்க அளிக்கின்ற மருத்துவ வசதி கிராமங்களெல்லாம் மிகவும் பாராட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது. நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலம், நல்ல சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கிறது, முதலிடத்தை பெற்று வருகிறது. மத்தியில் கிடைக்கிற மருத்துவ வசதி போல கிராம தூரம் கிடைக்கிற மருத்துவ வசதி எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மத்திய அரசு பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு மருத்துவ வசதி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று நல்ல கல்வி, இலவச கல்வி, எல்லோருக்கும் கல்வி, ஏழை எளிய மாணவர்களுக்கு உரிய கல்வி, எல்லோரும் படிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணம். இந்த கல்வி பள்ளி கல்வியோடு மட்டுமில்லை, பள்ளி கல்வி ஸ்கூல்ல படிக்கிறது மட்டும் இல்ல, கல்லூரியிலும் சென்று பிள்ளைகள் படிக்க வேண்டும். கல்லூரியிலும் சென்று பிள்ளைகள் படிக்க வேண்டும். இப்ப படிக்கிறாங்களா, படிக்க முடியுதா நீங்க பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிள்ளைகள் அத்தனை பேரும் கல்லூரியில் சென்று படிக்கின்ற வசதி நம்முடைய புதுச்சேரியில் உண்டு. எல்லா கல்லூரிகளும் புதுச்சேரியில் இருக்கின்றது. மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி, கலைக்கல்லூரி, எத்தனையோ கல்லூரிகள் புதுச்சேரியில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிள்ளைகள் அத்தனை பேரும் கல்லூரியில் சென்று படிக்கலாம். ஒரு பட்டப்படிப்பு என்பது ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கிறது. அந்த ஊரில் பட்டப்படிப்பு படித்த பிள்ளைகள் அதிகம் இருந்தால் ஊருக்கே ஒரு பெரிய மரியாதை. உள்ள காலி பணியிடங்களை இப்போ நம்முடைய அரசு நிரப்பி இருக்கிறது. மேலும் பல இளைஞர்களுக்கு எதிர்காலத்து வேலை கொடுக்க முடியும், நிச்சயமாக கொடுக்க முடியும். ஒரு நம்பிக்கை, பிள்ளைங்களுக்கு படித்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியது நம்முடைய அரசு. கடந்த ஆட்சி தான் நடந்தது. பார்க்கணும் என்ன செய்தாங்க அவங்க கேட்கறாங்க. நாங்க கேட்க நீங்க செய்ய முடியாது அத்தனையும் செய்திருக்கிறோம். இந்த ஆட்சியில் நீங்க செய்ய முடியாது அத்தனையும் நீங்க எந்த ஒரு திட்டத்தையும் செய்ய முடியல. நம்முடைய முதியோர்களுக்கு உதவித்தொகை ஒரு 5 ரூபா ஏற்றி கொடுக்க முடியுதா? இல்ல. ஏன்னா என்கிட்ட அமைச்சர்கள் இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அமைச்சரும் என்கிட்ட அமைச்சர் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு 5 ரூபா உயர்த்தி கொடுங்க கேட்டா உயர்த்த முடியல. அது மாண்பு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் ஒரு 5 ரூபா உயர்த்தி கொடுக்க முடியலனாரு. நான் கேட்டு பார்த்து எதுவும் கொடுக்கல. சாலை விவசாயம் செய்யணும் கொடுங்க, நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இருக்க நம்ம இருந்த அமைச்சர்கள்லாம். ஆனா நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு முதியோர் உதவித்தொகையை 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கிறோம். 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கோம். முதியோர் 2000 வாங்கின 3000 வாங்கினவன் 4000. அப்ப அவங்க போதும் ஒரு வயதானவங்களுக்கு போதும் தொகை இலவச அரிசி கொடுக்குறோம், போதுமை கொடுக்குறோம். அப்ப போதுமா நீங்களே சொல்லுங்க. அவர்கள் சாப்பிடுவதற்கு போதுமான அளவு உதவி செய்யப்படுகின்றது நம்முடைய அரசாங்கம். இதுதான் முக்கியமானது. அதே மாதிரி திருமணத்துக்கு போவோம், கல்யாணத்துக்கு போவோம். அப்போ அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, பிள்ளைங்க மணமகள்லாம் சொல்லுவாங்க, இந்த எம்பிபிஎஸ் உங்களால் தான் படித்தோம் அப்படின்வாங்க. யாரு பொண்ணுங்க 2 பேரும் சொல்லுவாங்க, உங்களால் தான் எம்பிபிஎஸ் படிச்சோன்னுவாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள சாதனை வந்து உங்களால் தான் பிள்ளைங்களாம் படிச்சிருக்குது, இதுதான் எம்பிபிஎஸ் உங்களால் தான் படிச்சிருக்காங்க. இதுதான் ஒரு அரசுடைய சாதனைன்னா இதுதான். மற்ற பயனடைந்தவர்கள் சொல்வதை கேட்கும்போது நம்முடைய அரசு நல்லா செஞ்சிருக்குது. இப்போ மேலும் மேலும் நம்முடைய அரசு பல திட்டங்களை கொண்டு வர இருக்கிறது, செயல்படுத்த இருக்கிறது. அதற்கு மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். கிராமங்களோடு நல்ல மருத்துவ வசதி, நல்ல மருத்துவமனை வேண்டும் என்பது நான் அடிக்கடி வலியுறுத்துவது. இப்போ நம்முடைய கரிக்கலம்பாக்கம் பகுதியில் உள்ள இந்த மருத்துவமனையை 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக உயர்த்த
இருக்கின்றது. அதுக்கான கட்டிடம் கட்டப்படுகின்ற பணி நடக்க இருக்கின்றது. நீங்க போன மாசம் பாத்தீங்க, கிரிட்டிக்கல் கேர் யூனிட் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் கேர் யூனிட் 13 கோடி ரூபாய்க்கு அடிகள் போட்டிருக்கோம். அந்த வேலை நடக்கும் போது 13 கோடி ரூபாய்க்கு கிரிட்டிக்கல் கேர் யூனிட் அவசர சிகிச்சை கொடுக்கின்ற ஒரு பிரிவு வழங்க பெரிய உற்சாகம். செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு கேட்டு விடுகிறேன். பெரிய உற்சாகம். செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்வோடு கேட்டு விடுகிறேன். சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க, வெற்றி பெற செய்யுங்க. அண்ணன் திரு மோகன்தாஸ் அவர்களுக்கு வெற்றி சின்னம் ஜக்கு சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். மக்கள் முதல்வர் என்ஆர் ஐயா அவர்களின் போர்ப்படை தளபதி இளைஞர் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது நாம் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது நாம் இதோ மக்கள் முதல்வர் வந்து கொண்டிருக்கிறார். வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். படித்த இளைஞர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தான்
அவர்கள் அண்ணன் மோகன்தாஸ் அழைத்துக் கொண்டு இந்த இல்லம் தேடி உங்கள் நாடு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி சின்னமா சக்தி சின்னத்துக்கு வாக்களியுங்கள், சக்தி சின்னத்துக்கு வாக்களியுங்கள், சக்தி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று மக்கள் மக்களுக்கான ஆட்சி தொடர்ந்திட வாக்களிப்பீர் ஜக்கு சின்னத்தில்.